வெல்கம் டு விசாலிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு காராபூந்தி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ காராபூந்தி பண்ணுறதுக்கு 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, 1 சிட்டிகை அளவு. ஒரு 1/4 ஸ்பூன் காயப்பொடி போட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க. மாவு நல்லா தண்ணி பார்த்து கரைச்சாச்சு. இப்போ அடுப்பத்தை வைக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு உருக்குச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதை மாதிரி நல்லா ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கரண்டியில் மாவு விட்டுக்கோங்க. இப்படி கரண்டியால் லேசாக தேய்ச்சி விடுங்க. முத்து முத்தாக விடுது பாருங்கள். பாருங்கள், நல்லா தனித்தனியாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொதி அடங்கினோடனே நல்லா முருகனோடனே எடுத்துடலாம். இப்போ எல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பொன்முருவலாக வெந்தோடனே எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ 1 கிண்ணம் வேர்க்கடலை பருப்பு போட்டு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் லேசாக போட்டு கருவேப்பிலை எடுக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலைக்கு 2 வத்தல் பொடியும் 2 உப்பும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த வறுத்து வச்ச கருவேப்பிலையும் வேர்க்கடலையும் அதில் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் 2 கறி மசாலும் போட்டுக்கோங்க, கட்டாயம் கிடையாது. காராபூந்தி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.